Hi, in the video TRY Physics Unit 3 Classical Mechanics rigid body Euler's angle அதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ரிஜிட் பாடி அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸுங்க, ஏதாவது ஒரு பாடி எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் வந்து ஒரு ரிஜிட் பாடி தான். இப்போ இந்த ரிஜிட் பாடியில் இங்கே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நான் அப்படி தள்ளுறேன், அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைய போகிறதில்ல. ஸோ the system of the particle in which the distance between any two particle வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இப்போ இந்த பெண்ணுக்குள்ளே இங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கும் இங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கும் எப்படி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே. எல்லா ரிஜிட் பாடிக்கும் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இந்த ஐத்து பார்ட்டிகளும் ஜேத்து பார்ட்டிகளுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் RIJ is equal to C of IJ. சின்றது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஐயும் ஜேயும் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பார்ட்டிக்கல், இங்கே ஒரு பார்ட்டிக்கல் ஐத்து பார்ட்டிக்கல் அண்ட் இங்கே வந்து ஜேத்து பார்ட்டிக்கல், அதுக்கு இடையில் உள்ள அண்ட் தென் ரிஜிட் பாடிக்கு வந்து 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அதாவது என்னென்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா 3 ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் 3 வந்து ரொட்டேஷ்னல் மோஷன். இது ஈஸியாக வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பென் எடுத்துக்கோங்களேன், இந்த பென்னில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இப்படி ஒரு டைரெக்ஷன், மேலே கீழே ரெண்டாவது டைரெக்ஷன் அண்ட் இப்படி ஹைட் வந்து வேரி ஆகும். இது வந்து 3 வந்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷன்னா ஒன்றும் இல்லை, இப்படி இந்த பெண்ணை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இது ஒன்று. அண்ட் தென் இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் அண்ட் 2 அண்ட் தேர்ட் ஒன் இந்த ஆக்சிஸில், அதாவது மேலேருந்து கீழே கூட ரொட்டேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 3 ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ் அண்ட் 3 ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்குது. இப்போ இதுக்கு இடையிலேயே எப்படி இருக்கும்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே மூவ் ஆகிட்டே போகலாம். இப்போ அது வந்து டோட்டலாக 9 மூமெண்ட்ஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு தேவையில்லை 6 degrees ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா ரொட்டேஷனும் ட்ரான்ஸ்லேஷனும் ஒன்றா இருந்தால் அது வந்து டிபெண்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் இண்டிபெண்ட் இது தான் பார்ப்போம். ஸோ அதனால் 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அது ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா, இப்போ இந்த பென் வந்து மூவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எதை வச்சு சொல்லுவோம்னா இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சு தான் சொல்லுவோம். அதாவது XYZன்ற ஆக்சிஸ், XY அண்ட் Z பர்பண்டிகுலராக இப்போ XYZ ஆக்சிஸ் வச்சு தான் சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, அதுதான் ஸ்பேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது இந்த பெண்ணை வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், இப்போ நான் மூவ் பண்ணியிருக்கிறது எப்படி தெரியும்னா இந்த நோட்டை வச்சு தான் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த லைனுக்கு இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா. இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து ஸ்பேஸில் இருக்கணும். அந்த ஆக்சிஸ் தான் என்ன சொல்கிறாங்க, XYZ ஆக்சிஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்பேஸ் செட் ஆக்சிஸ். இன்னொன்று வந்து பாடி கோஆர்டினேட் சிஸ்டம். ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ்னால் இந்த பெண்ணை வந்து நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேனா இல்லையான்றது இந்த நோட்டை வச்சு உங்களால் சொல்ல முடியுதா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் ரொட்டேஷன் நடந்திருக்கு, ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா பாடி கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்கணும். அதாவது இதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஆக்சிஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு கேஸில் வெளியில் எனக்கு ஆக்சிஸ் இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக தெரியும், அதனால் இது வந்து ஸ்பேஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து இந்த ரிஜிட் பாடிக்குள்ளேயே எனக்கு ஆக்சிஸ் இருந்தால் தான் ரொட்டேட் ஆகிருக்கா இல்லையான்றது தெரியும். அது வந்து பாடி கோஆர்டினேட் சிஸ்டம். அந்த ஆக்சிஸ் என்னவாக இருக்கும்னா X', Y', Z', பாடி செட் ஆக்சிஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து ஃபார் ரொட்டேஷனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஃபார் ரொட்டேஷன் VI, அதாவது ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி, VI is equal to ஒமேகா க்ராஸ் R. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆர்ன்றது ரேடியல் வெக்டார், அப்படி இல்லைன்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். இது தாங்க ஆங்குலர் மொமெண்டம். L is equal to summation over I is equal to 1 to N R cross P. இதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். சில புக்கில் எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, அருள்தாஸில் எல்லுன்னு இருக்கும், தயா புக்கிலலாம் ஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பான். ஸோ L is equal to R cross P தான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த Pக்கு பதிலாக MV சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மொமெண்டம் பதிலாக M into V சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த Vக்கு பதிலாக இந்த ஒமேகா கிராஸ் R அதை சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன, A cross B cross C is equal to Bயை வெளியில் வச்சுட்டு A dot C மைனஸ் C வெளியில் வச்சுட்டு A dot B. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கடைசியாக அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இதுக்குமே இது வந்து ஐன்னு ஜென்ரலாக தான் எழுதியிருக்கோம். இப்போ I11 கோஆர்டினேட்ஸ்க்கும் நிறைய வேல்யூ கிடச்சிருக்கும். அதை நான் வந்து கடைசியாக கூட ஒரு அந்த புக்கை வந்து ஸ்னாப் எடுத்து வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பெரிய ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
அந்த பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய், ஐசெட்செட்னு சின்னதாக, அதாவது ஷார்ட்டாக ஈஸியாக எழுதுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இது வந்து சேமாக இருக்கும், ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய் அண்ட் ஐசெட்செட். இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குன்னா 2 கோஆர்டினேட்ஸ், வேறு வேறு கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஐஎக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஒய்செட், சாரி ஒய்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸாக சம்மேஷன் ஓவர் எம்ஐ எக்ஸ்ஐஒய்ஏ. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்லாம் நான் ரீட் பண்ணல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஐ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த ஐயெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது இப்படி ஐஎக்ஸ்5 ஒய்எக்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரே கோஆர்டினேட்ஸாக இருந்தால் அது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அண்ட் வேறு வேறு கோஆர்டினேட்ஸாக இருந்ததுன்னா ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. அண்ட் இது எல்லாமே இனர்ஷியல் டென்சார்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே சிமெட்ரிக் டென்சார்னு சொல்லுவாங்க. நான் கடைசி அந்த கன்க்ளூஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா J is equal to I ஒமேகா. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வரும். ஐக்கு பதிலாக 3x3 மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு யூலஸ் ஆங்கிள். யூலஸ் ஆங்கிளில் பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸை எப்படி இந்த 2 செட் ஆஃப் ஆக்சிஸையும் ரிலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது தாங்க யூலஸ் ஆங்கிள். அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதில் வந்து 3 ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் வந்து 5ன்னு எடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 5ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா XYZன்ற ஆக்சிஸ் இருக்குது. இப்போ அல்லாங் அந்த அபோட் செட் ஆக்சிஸ் என்ன பண்ணுவாங்க, செட் ஆக்சிஸை பிடிச்சி இப்படி சுற்றணும் அப்படின்னா எக்ஸ் இங்கிட்டு வந்துடும், ஒய் மேலே போயிடும். இப்போ அது அந்த புதுசாக கிடச்சிருக்க ஆக்சிஸ் தான் X1 Y1. X1 Y1ன்ற புது ஆக்சிஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ ஆங்கிளுக்கு வேரியாக இருக்குன்னா 5ன்ற ஆங்கிளுக்கு வந்து வேரியாக இருக்கும் அபோட் செட் ஆக்சிஸில். அப்போ எக்ஸும் ஒய்யும் X1 Y1 சேஞ்ச் ஆகிருக்கு, Z வந்து அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ Z is equal to Z1 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல யூனிட் வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பாடி செட் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆக்சிஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட் வந்து தேவைப்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா இதுதாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். I1 cap is equal to cos phi I cap plus sin phi j cap. அண்ட் அதே மாதிரி J1னா மைனஸ் sin phi I cap ப்ளஸ் cos phi j cap. அண்ட் கேக்கு வந்து கே தான் வரும், ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு ரொட்டேஷனுமே நடக்கல. இப்போ இது வந்து நான் எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். 2 பக்கம் காசு அண்ட் இந்த பக்கம் சைன், கீழே உள்ள சைனுக்கு வந்து மைனஸ் கிடச்சிருக்கும். இந்த 3 ரொட்டேஷனுக்குமே இதை தான் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதியிருப்பாங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் ஐஜேகே என்னவா மாறி இருக்குது அப்படின்னா, அதாவது எனக்கு புதுசாக கிடச்சிருக்க I1 J1 K1 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எதுனா ஐஜேகே இந்த ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதை தான் மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரொட்டேஷனுக்கு பேர் வந்து ப்ரெசிஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இதே தாங்க. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 4 மேட்ரிக்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அதே மாதிரி காசு சைனு காசு. இதை அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். செகண்ட் ரொட்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அபோட் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது ஆல்ரெடி எக்ஸும் ஒய்யும் திரும்பிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த X1 இருக்குல்ல, X1 ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது இது அப்படியே இருக்கும். இப்போ எது மாறும்னா Z2 இந்த Y1 மாறிடும். இப்போ ஒய்யோட ஆக்சிஸ் இங்கே தான் இருக்குது. நான் அபோட் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணும்போது இங்கிட்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து Z வந்து Z2வாகவும் ஒய் வந்து Y2வாகவும் இருக்கும். இங்கே வந்து X1ம் X2வும் ஈக்குவலாக இருக்கும். அதே மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல I வந்து அதே தான் I1 தான் கிடச்சிருக்கும். அண்ட் J2 K2 மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா I2 J2 K2 எனக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா சம் ஆங்கிள் சேஞ்சஸ், அதாவது I1 J1 K1லேருந்து எனக்கு சம் ஆங்கிள் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் கிடச்சிருக்கும். இதுக்கு பேர் நியூட்டேஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், அதே தான் இருக்குது. காசு சைன் காஸ். இங்கே கீழே இருக்க சைனுக்கு மட்டும் மைனஸ் அண்ட் இந்த இடத்துல 1 போட்டிருப்போம். இதுக்கு பேர் நியூட்டேஷன் ஆங்கிள். அண்ட் தேர்ட் ஆங்கிள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைன்ற ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. எது அப்படின்னா அகெயின் ஜெட் ஆக்சிஸை தான் ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்சர் நான் வரைஞ்சா ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அதை வந்து நான் புக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கும். புது I3 J3 K3 எப்படி கிடச்சிருக்கும்னா அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில்
cos phi sin phi 0 மைனஸ், அதாவது நம்மளுக்கு முதல்ல கிடச்சிருந்ததில்ல அதே மேட்ரிக்ஸில் மறுபடியும் எனக்கு அதே பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இது வந்து பாடி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரெசிஷன் ஆங்கிள், செகண்ட் வந்து நியூட்ரேஷன் ஆங்கிள், அண்ட் தேர்ட் வந்து பாடி ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்ஸ் மூணுமே, அதாவது 3 ரொட்டேஷனுமே முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனே கிடச்சிரும். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்வர்ஸ். இது கிடைச்சாலும் அப்போ கிடைக்கிற மேட்ரிக்ஸும் எனக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 2 டாபிக் தான் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது யூலர்ஸ் ஆங்கிளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் சிமெட்ரிக் டாப், அது கொஞ்சம் பல்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 2 டாப்பிக்கையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.